பிடிச்சி இறக்கி வைப்பா. இந்தாங்க, போய் இறக்கிட்டு திருப்பி வாங்க. இந்தா செல்வம், இதை நோட் பண்ணிக்க. எல்லாம் சரியா இருக்கா? அப்புறம் தீபாவளி எல்லாம் எப்படி? சூப்பர் தீபாவளி. என் வாழ்க்கையில இப்படி ஒரு தீபாவளி கொண்டாடினதுல அவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு. இருக்காதா பின்ன? சம்பந்தக்காரங்க வீட்டுல வேற தங்கியிருக்க, அந்த வீட்டுல 3-4 பொண்ணுங்க வேற, ஜாலியா இருக்காதா? ஏப்பா நீ பொறாமையா இருக்கா? வயிற்றுச்சல். உங்க மாமனார் வீட்டுல இது வரைக்கும் நீங்க தீபாவளி கொண்டாடினதே இல்லையா? கொண்டாடி இருக்கனே. அந்த கொடுமையா கேக்குற? என் சம்சாரத்துக்கு கூட பிறந்தவங்க 4 தம்பிங்க, சித்தப்பா பசங்க பெரியப்பா பசங்கன்னு ஒரு 7-8 பேரு. நான் தீபாவளிக்கு அங்க போன உடனே மாமா துட்டு கொடு மாமா துட்டு கொடுன்னு என் பாக்கெட்ல இருக்கிற பணத்தெல்லாம் காலி பண்ணி வச்சுங்க. சொன்ன வைக்க கேடு. அங்கிருந்து திரும்பி வரதுக்கு கை மாத்தா துட்டை வாங்கிட்டு வந்தேன். என் தலை தீபாவளி கடங்கார தீபாவளி ஆயிப்போச்சு. சிரிக்கிறியா? சரி, உன் தலை தீபாவளிக்கு நீ எப்படி மாட்ட போற பாக்குற. அப்புறம் பண்ணின பணம் ஒன்று ஞாபகிச்சு, அந்த மணி கொடுத்த பணத்தை ஒரே வாரத்துக்குள்ள எப்படியா திருப்பி வாங்கணும்னு அண்ணன் சொல்லி. அப்புறம் அந்த விழுப்புரம் பார்ட்டிக்கு பாதி அமௌண்ட்டுக்கு டீடி எடுத்து அமிச்சா போதும், சரக்கு சுத்தமா சரியில்லை. ஐயா, அந்த விழுப்புரம் பார்ட்டி சரியான பேஜார் பிடிச்சனாச்சே. பாதி பேமெண்ட் கொடுத்தாலும் டிடியை திருப்பி கொடுத்துருவான், மேற்கொண்டு சரக்கு எடுக்க முடியாத. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அண்ணன் போன்ல பேசிட்டாரு, அவனும் ஒத்துக்கிட்டான். பாதி அமௌண்ட்டுக்கு டிடி அமிச்சா போதும். பேசிட்டாரா? பரவாயில்லையா உங்க அண்ணன்? ஆமா, எப்போ வராரு? அண்ணன் நாளைக்கு வராரு. நம்ம தனவன் இல்ல போஸ் அண்ணன் சம்சாரம், அவங்களுக்கு ஏதோ மருந்து கொடுக்குற சடங்கு இருக்கான். அதை முடிச்சுட்டு அம்மா ஒன்று நாளைக்கு கிளம்பி வராங்க. அது வரைக்கும் ஐயா தான் வீட்டில். என்னென்ன யோசிக்கிறீங்க? ஒன்றும் இல்லை, ஒருத்தங்கிட்ட 500 ரூபாய் கை மாத்தா வாங்கியிருந்தேன். இன்னைக்கு திருப்பி கொடுக்கறதா சொல்லியிருந்தேன். அவங்ககிட்ட கொடுத்தாகணும். உங்ககிட்ட இருக்கா? ஐயோ, இன்னைக்குன்னு பார்த்து எங்கிட்டையும் பணம் இல்லை, கல்லாலையும் பணம் இல்லை. கரெக்டாக அந்த விழுப்புரம் பார்ட்டிக்கு தான் அமௌண்ட் எடுத்து வச்சிருக்கேன். நாளைக்கு வாங்கிக்கலாமா? நாளைக்கா? சரி விடு, நான் வேற ஏற்பாடு பண்ணிக்கிறேன். நான் கொஞ்சம் வெளியில் போயிட்டு வந்துடுறேன். ரமேஷ் ஐயாவா? ரமேஷ் தான் பேசுறேன். நான் பழனி பேசுறேன். தெரியுது. என்ன விஷயம்? ஒரு 500 ரூபாய் இருந்தா கொடுங்களேன், முக்கியமான வேலை. ஏன்? ஓ முதலாளி மாணிக்கத்திட்ட கேட்க வேண்டியதானே? அவர் ஊர்ல இல்ல, தலை தீபாவளி கொண்டாடுறதுக்காக மாமனார் வீட்டுக்கு போயிருக்காரு. நாளைக்கு தான் வருவார் போல இருக்கு. அப்போ கடையில நீ மட்டும் தான் இருக்கியா? இல்ல, செல்வம் இருக்கான். அவன் போலியா தீபாவளிக்கு? அவன் போயிட்டு வந்துட்டான். அவங்ககிட்டயும் கேட்டு பார்த்தேன், இல்லன்ட்டான். அவன் மட்டும் தான் தனியா இருக்கான் பாவம். அவன் தனியா தான் இருக்கானா? சாயங்காலம் என்ன வந்து பாரு, பணம் வாங்கிட்டு போ.